எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். அன்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் வைரமணி அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தமிழ் மாணிக்கம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த சகோதரர் தங்கதுரை அவர்களே, தேமுதிகவை சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரர் கணேசன் அவர்களே, நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுமன்ற உறுப்பினர் சுரேஷ் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஷெரீப் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஹைபுர் ரஹ்மான் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பயஸ் அவர்களே, தமிழ் தேசனுடைய தலவாய் ரமேஷ் அவர்களே, ஆம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீரகன் அவர்களே, மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த சதீஷ் அவர்களே, எஸ்டிபிஐயை சேர்ந்த முபாரக் அவர்களே, கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் தேவராஜ் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவை சேர்ந்த முருகேசன் அவர்களே, காங்கிரஸ் கட்சி இறுதியாக உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர், திருச்சியை சேர்ந்தவர், அவர் சொந்த ஊர் ராசிபுரம் என்று சொன்னார்கள். திருச்சியிலே தான் நீண்ட காலம் இருந்து ராகுல் காந்தி அவர்களால் பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கலந்து கொள்கிற முதல் கூட்டமாக, கண்டன கூட்டமாக இதுதான் இருக்கும் என்று கருதுகிறேன். அவருக்கும் என்னுடைய முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி வந்திருக்கிறார். இவர் கமலஹாசனுடைய சதீஷ், இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய சதீஷ் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரெல்லாம் வந்திருக்கிற வெங்கடேஷ் உள்ளிட்ட மேடையில் வீரமுத்திரர் பேரவையினுடைய தலைவர் பேர் சொல்லுங்க, தலைவாய் சொல்லிட்டேன்ல, சொல்லு சார், எங்க உங்க தலைவர் இருந்தாரு? திராவிட கழகம் எங்க இருந்தா பேசலப்பா, நேற்று வந்திருக்கிற திராவிட கழகங்கள் தாய் கழகத்தைச் சேர்ந்த திராவிட கழக தலைவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தலைவர்களும் வருகிற தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் தளபதி அவர்களை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சூழ்நிலைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இங்க இருக்கிற தோழமை கட்சிகள் தலைவர்கள், இங்க இருக்கிற 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு சொல்றாரு கேஸ் தட்டுப்பாடு உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு தீர்க்க வேண்டும் என்று சொல்றார். ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பெட்ரோலியம் பொருட்களை மாநில அரசு கேட்டுக்கொள்ளதான் முடியும். நீங்கள் இது செய்து தாருங்கள் எங்களுக்கு மக்கள் என்று கேட்டுக்கொள்ள முடியும். ஆனால் தேர்தல் நேரம் என்ற காரணத்தால் அவர் உடனடியாக மாநில அரசை, முதலமைச்சரை குறை சொல்லி பேசுகிறார். தினந்தோறும் காலையும் மாலையும் அவர்கள் பேசுகிறார்கள், பிரதமரோடு பேசுகிறார்கள், கூட்டணி பற்றி பேசுகிறார்கள். இந்த மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமானால் அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு உடனடியாக இந்த எரிவாயுவை உடனே எங்களுக்கு அனுப்ப வேண்டும், தர வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் மாநில முதலமைச்சர் உடனடியாக கூட்டம் கூட்டி எரிவாயு இல்லை என்று சொன்னால் உடனடியாக 2 ரூபாய் மானியம் தந்து கரண்டை நீங்கள் எடுத்து உபயோகித்துக் கொள்ளுங்கள், 2 ரூபாய் மானியம் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நான் இதே சொல்கிறேன் என்றால், மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமானால் அவர்கள் ஒன்றிய அரசை கேட்டு உடனடியாக பெற்றுத்தர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட்டு அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்க போறதில்லை. மீண்டும் தலைவர் அவர்கள் சொன்னது போல 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் தான் வர இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலையே, காலையில் நீங்கள் எல்லாம் டிவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கு மாலையில் தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவித்தால் நம்முடைய 40 நாட்களுக்குள்ளாக தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி 45 நாட்களுக்குள்ளாக நடத்தி முடிக்க இருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஒற்றுமையை நிற்போம். எப்படி மக்களுடைய தேவைக்காக மேடை ஏறி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோமோ
அப்படி இந்த மக்களுடைய தேவைக்கு பூர்த்தி செய்கின்ற வகையிலே யார் எதை சொன்னாலும் சரி அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நம்முடைய வெற்றி என்பதே ஒரே குறிக்கோளாக கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்படுவோம். இது திமுக கூட்டணி கட்சி என்றெல்லாம் இல்லை. நம்முடைய ஜெரோம் அவர்கள் வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய மாநகர் மன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அனைத்து தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் சார்பாக நான் சொல்வது, கழகம் கூட்டணி கட்சி தலைவர்கள் திருச்சியை பொறுத்தளவு கூட்டணிக்கு எந்த தொகுதி ஒதுக்கினாலும் திமுகவுக்கு எப்படி வேலை செய்வோமோ அதை விட கூடுதலாக வேலை செய்து கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒரு உறுதியை தந்து தேர்தல் இந்த மாலை அறிவிக்க இருக்கிறார்கள். ஒற்றுமையுடன் செயல்படுவோம். இன்றையிலிருந்து 40 நாட்களுக்கு தூக்கம் எதுவும் இல்லை. காலையிலிருந்து பணி, அந்த பணியை வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. 5 வருஷம் முதலமைச்சர் செஞ்ச சாதனையை வீடு சொன்னாவே போரும். அவ்வளவு சாதனையை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் சாதனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 9 சட்டமன்ற தொகுதியில் செய்திருக்கிற பணி என்பது 35,000 கோடிக்கு 5 வருடத்தில் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கு பட்டா தரப்பட்டிருக்கிறது, அவ்வளவு பேருக்கு வீடு தரப்பட்டிருக்கிறது, அவ்வளவு கல்வி நிலையங்களும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய மருத்துவமனை 130 கோடி ரூபாய் செலவிலே மருத்துவமனை, 130 கோடி ரூபாய் செலவிலே பாலம், 400 கோடி ரூபாயிலே கோரையாறு பாலம், மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட், டெர்மினல், நம்முடைய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிற ஐடி பார்க் என்றெல்லாம் தொடர்ந்து இந்த திருச்சியை ஒரு தொழில் நகரமாக உருவாக்க நம்முடைய முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். மக்களிடம் எடுத்து சொல்வோம். ஒன்றிய அரசு பராமுகமாக இருந்து நிதி நெருக்கடியை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்திற்கு தரவில்லை, நேற்று கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர். நம்முடைய கல்வி நிதி தரவில்லை, கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர். கேட்டால் நீங்கள் மும்மொழி கொள்கையை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கையே போரும், நீங்கள் பணம் தரவில்லை என்று சொன்னாலும் சொல்லி முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக எத்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள், மாநாடு போடுகிறார்கள், கூட்டம் பேசுகிறார்கள். தேர்தல் நேரத்திலே நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்து செல்கிறார்கள். கலைஞர் தளபதி சொல்கிறார், மாசம் 1000 ரூபாய் தரேன், 3 மாசம் சேர்ந்து தரேன், நான் 2000 ரூபாய் சேர்த்து தரேன், 5000 ரூபாய் தரேன்னு. அவர் அது வரைக்கும் என்ன பேசினாரு? இவங்க எப்படி 1000 ரூபாய் பணம் தர முடியும்னு பேசின எடப்பாடி இப்ப அவர் 10,000 தரங்கிறார். எங்க இருந்து கொடுப்பாரு? எங்களை 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் நீங்க எங்க இருந்து 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்? எனவே தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிற முதலமைச்சர், அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் இருக்க வேண்டும். ஒற்றுமையுடன் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி இறுதியாக சொல்லுவாங்க.